மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்க? என்னதான் ஏன் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் அப்படி பிரிச்சுக்கலாமா? அந்த கார்த்திகை மாதம் நான் சொன்ன மாரி நவம்பர் 17லிருந்து டிசம்பர் மாசம் 15 தேதி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு அப்ராக்ஸ்மென்ட்டா. இதுல டிசம்பர் மாசம் வரைக்கும் முதல் 15 நாட்கள் ஒரு மாரியான பலாபலனையும், அடுத்த 15 நாட்கள் ஒரு மாரியான பலாபலனையும் குடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பெரிய பிளானட் என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் குரு இதுவரைக்கும் அதிச்சாரமா இருந்தாரு. 4ஆம் இடத்த ஆக்டிவேட் பண்ணி இடம் மாறலாம், வீடு மாறலாம், வண்டி மாறலான்ற மாரி மூலைக்குள்ள உட்காந்து பயங்கரமா கொடைச்சல குடுத்திருப்பாரு. நெறைய உடைமைகள் வாங்கப்பட்டிருக்கும். நெறைய பேர் ஃபோன்லாம் வாங்குவேன்னு சொன்னீங்க. அந்த மாரியான வாய்ப்பெல்லாம் வந்திருக்கும். இப்போ என்ன அப்டின்னா, திரும்ப எகைன் 3ஆம் இடத்திற்கு போய் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இன்கிரீஸ் பண்ண போறார். பயங்கரமான ஒரு தொலை தொடர்பு கிடைக்க போகுது. ஷேர் டிராவல் நெறைய பண்ண போறீங்க. கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம் வரக்கூடிய காலமாகத்தான் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. அலைச்சல்ல அனுகூலம். ஆமா, சும்மா போறதுக்கும் ஏதோ ஒரு காரியத்தோட போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அலைச்சலுமே ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய அலைச்சலாக இருக்க போகிறது. இளைய சகோதரம் என்று சொல்லக்கூடிய, இல்ல உங்களுக்கு யாராவது தம்பி மாரி இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லவை எல்லாம் நடக்கப் போகிறது. ஓகே. இது வந்து குரு இருக்கக்கூடிய பொசிஷன வச்சு இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படியே கீழ வந்தீங்கன்னா, இதுவரைக்கும் ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு. 21ஆம் தேதி வரைக்கும் உங்கள அடிச்சுக்க முடியாது. அல்டிமேட்டா இருக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ. என்னதான் 8ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருந்தாலுமே, குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறனால பெரிய கெடுபலன்கள் எதுவும் வரப்போறதில்ல. அதுவும் இந்த கார்த்திகை மாசம் ஆரம்பிக்கும் போதே என்ன ஆகப்போகுது அப்படின்னா, ராசிநாதனோட சேர்ந்து 5ஆம் வீட்டு அதிபதி. இத நான் இன்னும் கொஞ்சம் சூச்சகமா சொல்லுவேன். என்ன தெரியுமா? பஞ்சமாதிபதியும், ராசியாதிபதியும் சேரக்கூடிய தனம் அப்படின்றது பயங்கரமான ஒரு பெயர் புகழை குடுக்கக்கூடிய தன்மையை மேஷ ராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கதற்கான வாய்ப்பை கட்டாயமாக உண்டு பண்ணி குடுக்கும்.